ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021 கொஸ்டின் பேப்பரோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட செகண்ட் பேசேஜ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து பேசேஜ்குள்ளே போகலாம். The working group on minorities at its Geneva session in May 2002 highlighted that constructive resolution of tensions involving minorities is by way of integrating diversity. This means that persons belonging to minorities acting alone or in community should be given adequate opportunity to maintain and develop their distinct identities, while at the same time participating in and making a contribution to the wider society and respecting the territorial integrity of the state. ஸோ இந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மைனாரிட்டிஸ்க்காக ஒரு ஒர்க்கிங் குரூப் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்கள பற்றின ஒரு செஷன் வந்து ஜெனீவாவில் நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா May 2002 நடக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து எதை ஹைலைட் பண்ணி இந்த செஷனை நடத்துகிறாங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் டென்ஷன்ஸ் இன்வால்விங் மைனாரிட்டிஸ். சரிங்களா? ஸோ மைனாரிட்டிஸ்க்காக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி மைனாரிட்டிஸ்க்கு மத்தியில் வந்து ஒரு டென்ஷன்ஸ் வந்து நிலவுது இல்லையா? ஸோ அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து போக்குறது வந்து எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டி. சரிங்களா? ஸோ இந்த பேசேஜில் வந்து இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டினா என்னங்கிறத வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மைனாரிட்டிஸில் இருக்கிற பீப்புள் வந்து தனியாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட டிஸ்டிங்டான தனித்துவமான ஐடென்டிட்டியை வந்து அவங்க வந்து மேக் பண்ணி, ஸோ எப்படி வந்து அதை பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து வைடர் சொசைட்டிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஸ்டேட்டோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேராகிராஃபில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. செகண்ட் பேராகிராஃப் போலாமா? Integrating diversity goes hand in hand with governance, which is firmly grounded in international human rights law. This requires that states protect the rights of all those residing within their jurisdiction without distinction of any kind. It is the immaterial whether these persons are recognized by the state as a national minority. ஸோ இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டிங்கிறது வந்து கவர்னன்ஸோட ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி. சரிங்களா? ஸோ அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் லாலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்மாக வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தோட ரைட்ஸையுமே ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? நோ மேட்டர் என்ன ஜூரிஸ்டிக்ஷனில் அவங்க இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு மாதிரி தனியாக வந்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? எல்லாத்தோட ரைட்ஸையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சமமாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த லைன்லேயும் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் தீஸ் பர்சன்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் பை த ஸ்டேட்ஸ் அஸ் அ நேஷனல் மைனாரிட்டி. நேஷனல் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வந்து ரெகனைஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மேட்ரு இல்லை. சரிங்களா? எல்லாத்தையுமே வந்து ஈக்குவாலிட்டியோட ஈக்குவலாக நடத்தணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். The Human Rights Committee functioning under the International Covenant of Civil and Political Rights 1966 has expressed the view that to secure state protection, members of minority community need not be citizens of the country nor its permanent residents. The protection extends to migrant workers who constitute a minority. ஸோ இந்த பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1996 கீழே தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் ஸ்டேட் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க அந்த லா வந்து எம்பசைஸ் பண்ணுது. அந்த அக்ரிமெண்ட் வந்து எம்பசைஸ் பண்ணுது. சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து அடுத்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ரொடெக்ஷன் எக்ஸ்டென்ஸ் டு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஹூ கான்ஸ்டியூட் அ மைனாரிட்டி. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து மைனாரிட்டிக்கு கீழே தான் வருவாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். In order to accord this protection, states should take special measures to ensure the existence of conditions for minorities to maintain and develop their own distinct cultural identities. More specifically, what is required is sensitivity to the needs, especially linguistic and educational, of persons belonging to minorities, so as to enable each individual to develop his or her identity. Allowing minorities the opportunity to participate effectively in public life, including the political decision-making process, and providing minorities with access to the fair share of public goods, including economic opportunities. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ என்ன மெஷர்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கணும் அப்படின்னா, அதாவது மைனாரிட்டிஸோட கண்டிஷன்ஸை வந்து அவங்க உறுதி பண்ணி அவங்களோட ஓன் டிஸ்டிங்க்ட் கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ் இருக்குல்ல, அவங்களோட ஒரு கல்ச்சரல் தனித்துவம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து விடணும். சரிங்களா? ஸோ இதை தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா அவங்களோட மொழியை வந்து மதிக்கணும் சரிங்களா. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களோட எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணும் சரிங்களா. ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் அவங்களால வந்து அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களோட தன்மையை வந்து அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏ பாயிண்டில் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அவங்கள வந்து எஃபெக்டிவாக வந்து பப்ளிக் லைஃப்லேயும் சரி பொலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் சரிங்களா. அப்படி பண்ணாலும் அவங்க வந்து அவங்களோட ரைட்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் சரிங்களா. ஸோ சி பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் கூட்ஸ்லேயா இருக்கட்டும் இல்லாட்டி எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபேர் ஷேரை கொடுக்கணும் சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து அதில் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கிடையாது சரிங்களா. அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் சரிங்களா. ஸோ அதாவது அவங்கள தனியாக கவனிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவல் அண்ட் மீனிங்ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் அபவ் ரைட்ஸ் சரிங்களா. இப்போ மேலே சொன்ன அந்த ரைட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஈக்குவலாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ எதுக்கு அப்படின்னா டு என்ஷோர் டிஃபேக்டோ ஈக்குவாலிட்டி சரிங்களா. ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ஷோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ கொஷின்ஸுக்கு போயிடலாமா. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸோ வாசிட்டா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் இன்டெகிரேட்டிங் டைவர்சிட்டி அஸ் யூஸ்ட் இன் த பேசேஜ். ஏ ஆப்ஷனில் வந்து அபேண்டினிங் த மைனாரிட்டிஸ், பி வந்து அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி, சி வந்து கிவிங் லிங்குவிஸ்டிக் அண்ட் எஜுகேஷனல் இண்டிபெண்டன்ஸ் டு பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பை மேக்கிங் தம் எம்பவர்ட் அண்ட் பிரிங்கிங் தம் இன் டு நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம், டி வந்து கிவிங் மைனாரிட்டிஸ் சஃபிஷியன்ட் சான்சஸ் டு மெயின்டைன் அண்ட் டெவலப் தேர் டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டிஸ். ஸோ எது வரும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் வராது சரிங்களா. பேசேஜோட கண்டெக்ஸ்ட்டும் அது இல்லை. மைனாரிட்டிஸ் அபேண்டன் பண்ண பேசேஜில் எங்கேயாச்சும் சொன்னாங்களா. ஸோ கண்டிப்பாக அது வந்து பேசேஜோட கண்டெக்ஸ்டே கிடையாது. ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் கண்டிப்பாக வராது சரிங்களா. அதாவது என்ன மீனிங்னா இதுக்கு மைனாரிட்டிஸை தள்ளி வைக்க வந்து இந்த பேசேஜில் எங்கேயுமே சொல்லலை. ஸோ அதனால் இன்டெகிரேட்டிங் டைவர்சிட்டியோட மீனிங்காகவும் அது இருக்காது. ஸோ அதனால் ஏ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி சரிங்களா. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுங்கிறது வந்து இட் இஸ் அன் இன்டைரக்ட் மீனிங் தானே தவிர்த்து டைரக்ட் மீனிங் கிடையாது சரிங்களா. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். பட் ஆனாலும் டைரெக்டாக இன்டெகிரேட்டிங் டைவர்சிட்டிக்கு இது மீனிங் கிடையாது சரிங்களா. ஸோ அதனால பி ஆப்ஷனே. ஸோ சி ஆப்ஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது கிவிங் லிங்குவிஸ்டிக் அண்ட் எஜுகேஷனல் இண்டிபெண்டன்ஸ் டு பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பை மேக்கிங் தம் எம்பவர்ட் அண்ட் பிரிங்கிங் தம் இன் டு நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம். அதாவது அவங்களுக்கு வந்து மொழி அடையாளத்தையும் அவங்களுக்கு எஜுகேஷனல் இண்டிபெண்டன்ஸையும் கொடுத்து அவங்கள வந்து எம்பவர் பண்ணி அவங்கள மேலே தூக்கி விட்டு அவங்கள நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் வரைக்கும் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த சி ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் சரிங்களா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, இன்டெகிரேட்டிங் டைவர்சிட்டிக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வைடஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறதுனால சி ஆப்ஷன் வந்து ஆன்சராக வரும் சரிங்களா. டி ஆப்ஷனும் வந்து நீங்கள் ஆன்சராக வர்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சி ஆப்ஷன் வந்து வைடர் பெர்ஸ்பெக்டிவ் சரிங்களா. ஸோ டி ஆப்ஷனும் வந்து ஆன்சர் தான். ஸோ கிவிங் மைனாரிட்டிஸ் சஃபிஷியன்ட் சான்சஸ் டு மெயின்டைன் அண்ட் டெவலப் தேர் டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டிஸ்னால் அதுவும் தான் சரிங்களா. பட் ஆனால் அது எப்படிங்கிறது தான் சி ஆப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் சி ஆர் டி அவங்க வந்து ஆன்சர் கீழே வந்து எது கொடுக்குறாங்களோ ஸோ அதை தான் வந்து நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணோம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் கேஸில் வந்து சி தான் வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணும் போது இந்த மாதிரி வைடர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே கெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எப்பவுமே வந்து வைடர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஆன்சராக கொடுத்துருப்பாங்க சரிங்களா மோஸ்ட் கேசஸில். பட் ஆனால் ஒரு நேரோ பெர்ஸ்பெக்டிவை கூட ஆன்சராக கொடுக்கலாம் சரிங்களா. ஏன்னா இங்கே கொஷின்லேயே எரர் பண்ணுறவங்க அந்த மாதிரி விஷயத்த கூட பண்ணலாம். ஸோ அதனால் மோஸ்ட் கேசஸில் நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அக்யூரேசி வந்து வேறு கொஷின்ஸில் நான் இந்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால நீங்கள் அவாய்டு கூட பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்த பேசேஜை நான் அவாய்ட் பண்ண சொல்ல சரிங்களா. நான் அந்த கொஷினை தான் அவாய்ட் பண்ண சொன்னேன். ஏன்னா பாக்கி இருக்கிற கொஷின்லாம் ஈஸியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ 1-2 கொஷின் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அக்யூரேசி கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் சான்சஸ் எடுக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் அக்யூரேசி ஜாஸ்தியாக இருக்குது, நான் டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் மேத்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன், ஸோ இதில் வந்து இந்த கொஷின் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அக்யூரேசியில் ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணாது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம் சரிங்களா. இல்லை அக்யூரேசி எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சான்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. இட்ஸ் அப் டு யூ சரிங்களா டு சூஸ் டு ஆன்சர் திஸ் கொஷின் ஆர் நாட்.
அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் வந்து ஒரு கொஸ்டினுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு கொஸ்டினில் வந்து 2 ஆன்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு, ஆனால் ஒரு 2 ஆன்சர் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த 2ல் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து 50-50% சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் அதை அந்த மாதிரி சான்சஸை வந்து எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோ. ஸோ வந்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 29th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டி கோஸ் வெல். ஸோ இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டி தான் போனதில் பார்த்தோம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த இது வந்து கரெக்டான மீனிங்கை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்து. பி வந்து செக்யூலரிசம் அஸ் அ பொலிட்டிக்கல் க்ரீடு. சி வந்து அப்சர்வன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் மொரல். டி வந்து ப்ரொவைடிங் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல். சரிங்களா? ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டினா என்ன, நான் பேசேஜ் படிக்கும் போதே சொன்னேன். என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை. சரிங்களா? ஸோ டைவர்சிட்டினா வந்து வேற்றுமை. ஸோ அதை வந்து ஒற்றுமை பண்ணுறது தான் இன்டகிரேட்டிங். சரிங்களா? ஸோ அதை வந்து இங்கே எது கரெக்டாக பண்ணும், எந்த மாதிரி மீனிங் வந்து கரெக்டாக இதுக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்து அதெல்லாமே வந்து இதுக்கு கரெக்டாலாம் பொருந்தாது. சரிங்களா? அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் மொராலிட்டி, ப்ரொவைடிங் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல், இதெல்லாமே வந்து அதுக்கு வந்து எக்ஸாக்டான மீனிங் கிடையாது. எக்ஸாக்டான மீனிங் என்னன்னா செக்குலரிசம் அஸ் அ பொலிட்டிக்கல். ஸோ செக்குலரிசம்னா என்னன்னா மத சார்பின்மை. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ மதம் இருந்தாலும் நம்ம எல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து மைனாரிட்டிஸும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜ் எம்பசிஸ் பண்ணுது இல்லையா, பேசேஜ் சொல்லுது. ஸோ அதனால இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டிக்கு வந்து இந்த பி ஆப்ஷன் தான் ஓரளவுக்கு பொருந்தி போகிறதுனால பி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ 30, 31, 32 வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ டைரெக்டாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்களே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ 30th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் த வேர்ட் விச் இஸ் மோஸ்ட் ஆப்போசிட் இன் மீனிங் ஆஃப் த வேர்ட் அக்கார்ட் as used in the passage. ஏ வந்து கான்ஸ்டிடியூட், பி வந்து வித்ட்ரா, சி வந்து precipitate, டி வந்து சப்ரஸ். ஸோ நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து அக்கார்டுன்னு பார்த்தோன்னா வந்து கான்ஸ்டிடியூட்ன்ற வேர்டை வந்து டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் இன் மீனிங். சரிங்களா? ஸோ அப்போது அக்கார்டுக்கு ஆப்போசிட் மீனிங்கை வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அக்கார்ட்னா என்ன, கான்ஸ்டிடியூட் பண்ணுறது. சரிங்களா? அதாவது நமக்கு இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த ப்ரொடெக்ஷனை வந்து அக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரொடெக்ஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், கான்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்டன் திங்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏபிசின்னு இல்லையா அந்த பேசேஜில். ஸோ கான்ஸ்டிடியூட் தான் வந்து அக்கார்டுக்கு மீனிங் இந்த பேசேஜோட கண்டெக்ஸ்ட் படி. ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஆஃப் த மீனிங் என்ன வரும், கான்ஸ்டிடியூட் பண்ணுறது தான் வித்ட்ரா பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால பி ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா? வித்ட்ரா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். ஸோ ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த ஒர்க்கிங் குரூப் ஆன் மைனாரிட்டிஸ் அட் met at Geneva in May 2002. B வந்து integrating diversity means national solidarity and secularism. C வந்து integrating diversity and good governance are the two sides of the same coin. D வந்து all the above. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு பார்த்தோன்னே வாசிச்சோன்னே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏ வந்து இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜில் கொடுத்தது தான். சரிங்களா? ஒர்க்கிங் குரூப் ஆன் மைனாரிட்டிஸ் அட் met at Geneva in May 2002 வந்து பேசேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. பி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டினா வந்து நேஷனல் சாலிடாரிட்டி அண்ட் செக்குலரிசம் தான். சரிங்களா? அது போன கொஸ்டின்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ பேசேஜ்லேயும் இதை தான் சொல்லியிருந்தாங்க. சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டி அண்ட் குட் கவர்னன்ஸ் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து அங்கே பேசேஜில் என்ன மீன் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து இது ரெண்டுமே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. இன்டகிரேட்டிங் டைவர்சிட்டி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் கவர்னன்ஸ். ஸோ அதுக்கு இதுதான் வந்து மீனிங். சரிங்களா? ஸோ அதனால் மூணுமே வந்து இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் டி ஆப்ஷன் தான், ஆல் த அபவ். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம 32nd கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். ஸோ எது வந்து பேசேஜோட கண்டெக்ஸ்டில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா?
ஸோ ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, லிங்குவிஸ்டிக் அண்ட் எஜுகேஷன் நீட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஷுட் பி ரெகனைஸ்ட். பி வந்து மைனாரிட்டி ஷுட் பி அலவுட் டு பார்ட்டிசிபேட் எஃபெக்டிவ்லி இன் பப்ளிக் லைஃப். சி வந்து மைனாரிட்டி ஷுட் பி இன்வால்வ் இன் பொலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். டி வந்து மைனாரிட்டி ஷுட் பி கிவன் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதாவது கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜில் எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஆப்ஷனை பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் ஆப்ஷனை பார்த்துடலாம், ஸோ தட் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இங்கே நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க பேசிக்காக அப்படின்னா, எது வந்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ் படி தப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லிங்குவிஸ்டிக் அண்ட் எஜுகேஷன் நீட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி ஷுட் பி ரெகனைஸ்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து பேசேஜில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இது வந்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ் படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டி ஷுட் பி அலவுட் டு பார்ட்டிசிபேட் எஃபெக்டிவ்லி இன் பப்ளிக் லைஃப். ஸோ இதுவும் வந்து பேசேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ அதனால் இதுவும் வந்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜில் தான் இருக்குது. சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனாரிட்டி ஷுட் பி இன்வால்வ் இன் பொலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஆனால் அதுவும் வந்து பேசேஜில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனாரிட்டி ஷுட் பி கிவன் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ஸோ மைனாரிட்டிஸ்க்கு ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேசேஜில் எங்கேயாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை இல்லையா? ஸோ கடைசி ஸ்டேட்மெண்ட்டில் கூட அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கிடையாது, அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? பேசேஜ் படிக்கும் போதே நம்ம பார்த்தோமா? ஸோ அதனால் மைனாரிட்டிஸ்க்கு ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி பேசேஜில் சொல்ல. ஸோ அதனால் அதுதான் வந்து நாட் ட்ரூ இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 2021 கொஸ்டின் பேப்பரோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் செகண்ட் பேசேஜும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டாடா, பாய்.